செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மாணவர்களுக்கு விஜய் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் துபாயில் செக்யூரிட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. செக்யூரிட்டி மற்றும் நிர்வாகிகளிடையே மொழி பிரச்சனையால் அங்கு குழப்பம் நிலவி வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் வாங்கக்கூடிய இந்த விருது விழா, கல்வி விருது விழாவில் துபாயில் வந்து செக்யூரிட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த மொத்த நிகழ்ச்சியின் பாதுகாப்பும் அவர்களிடம்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது M2 சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்திலும் தான் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பார்த்துக்கொள்ள அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு வழக்கமாக இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பவுன்சர்ஸ் இங்கு இருந்தாலும் கூட முழு பாதுகாப்பும் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் ஒரே ஒரு அடையாள அட்டை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய அடையாள அட்டை மட்டும்தான் அவர்களிடம் சொல்லி இந்த அட்டையை வைத்திருப்பவர்களை மட்டும் அனுமதிக்குமாறு அவர்களிடம் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு வரக்கூடியவர்கள் வெவ்வேறு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அடையாள உறுப்பினர் அட்டை ஆகியவற்றை காட்டும் போது அவர்களால் இங்கு தொடர்ந்து அவர்களுடன் சரிவர பேச முடியவில்லை. இதன் காரணமாக இங்கு பலவிதமான குழப்பங்கள் நிகழ்கின்றன. உதாரணத்துக்கு சொல்வதென்றால் நடிகர் விஜயின் மக்கள் தொடர்பாளரான ரியாஸ் அவர்களையே இங்கு உள்ளே அனுமதிக்காத ஒரு சூழல் நிலவியது. இதன் காரணமாக அவர்கள் அதன் பிறகு உள்ளே இருந்து அடையாள அட்டையை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்த பிறகுதான் அவரை உள்ளே அழைத்து சென்றனர். அதன் பிறகுதான் அவர்கள் உள்ளே அழைத்தனர். தற்போது அவர் உள்ளே சென்று மீண்டும் வெளியே வந்த பிறகு என்னையே உள்ளே விடவில்லையா என்று அவர்களிடம் வாக்குவாதம் செய்தார். இப்படித்தான் இங்கு வரக்கூடிய மாவட்ட மாநில நிர்வாகிகளிடம் கூட இங்கு தொடர்ந்து அவர்களையும் உள்ளே அனுமதிக்காத ஒரு சூழல் நிலவுவதன் காரணமாக இந்த இடத்தில் ஒரே சச்சரவு ஏற்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.